பட்டினாவில் போய் நின்னாச்சுக்கா காலை தள்ளிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது நம்ம பின்னாடி. செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வா ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா, அண்ணன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, 8th படிக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான். காலையில் இப்போ நான் வந்து ஹோட்டலுக்கு தான் போகிறேன். காலையில் மணி இப்போ வந்து 6:30 மணி ஆகுது. இப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன். ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா, அண்ணன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, 8th படிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே இல்லை. இட்லி, புட்டு, வடை இதுதான் வீட்டில் செய்ய போகிறாங்க. ஆனால் நான் இப்போ கடைக்கு போகிறதுனால யாரும் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ பட்டு வந்து அதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. நான் ஹோட்டலுக்கு போய்ட்டு வருவேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதான் இன்றைக்கி விலாகில் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? விலாக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வந்து அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே வந்து உருளைக்கிழங்கு வஞ்சரம். பட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. தம்பி அவங்க வீட்டில் தான் இருக்குல்ல, அதனால் உருளைக்கிழங்கு வச்சுட்டு போகிறேன், பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்மளே கிண்டி விடுவோம். மீன் வந்தால் வாங்குங்கன்னு சொன்னேன். எந்த மீனுமே வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்லைன்னா சொல்லியிருந்தா கூட அந்த பாக்கி அதுக்காவது போயிட்டு மீன் வாங்கிட்டு நான் நிறைய இருக்குதுமா. உருளைக்கிழங்கு நிறைய இருக்குது. உங்கள் வீட்டுக்காரனா தான் இப்போலாம் 3 நாளாக காலையில் போகிறாரு, அதோட நைட்டு வர்றாரு. பாலம் கக்கிலிப்பட்டு ஃப்ரிட்ஜ் தான் இது. கக்கிலிப்பட்டா பாண்டிச்சேரி இருக்கு. ஆமாம், நம்ம ஊர் பக்கத்தில் கக்கிலிப்பட்டு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக மழை நிறைய வந்தது இல்லை, அப்போ தான் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் என்னை வந்து பட்டு இப்போ தான் கூப்பிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடிலாம் கூப்பிட்டு வந்தது கிடையாது. போன வாரம் வரைக்குமே வந்து தண்ணி வத்தாமல் தான் இருந்தது. ஸோ கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். பட்டு உள்ளார ஆனால் நிறைய க்ரௌடாக இருக்குது. தண்ணி வத்தி இருந்தாலும் அதில் நல்லா ஸ்விம் பண்ணுறாங்க. அது உள்ள நடந்து போகிறாங்க, அங்கே பாரு. சரி, நம்ம கிட்ட போய் பார்ப்போமா? ஆமாம், இப்போ இங்கே நின்று பார்க்கறதுக்கு வந்தோம். மழை வெள்ளம் வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். இப்போ அந்த மழை வெள்ளமே வந்து ஒரு அழகிய காட்சியாக ஆன மாதிரி எல்லாரும் வந்து அதை வந்து பார்க்குறாங்கல்ல. இப்போ வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு வந்து அது இல்லை, அதுதான் சொல்கிறேன். இங்கே பாரு, நம்மளை சுற்றி பாரு. மழையால் கஷ்டப்பட்ட காலம் போயிட்டு அந்த மழையால் ஒரு அழகான ஒரு இயற்கையான பிளேஸாக மாறி இருக்க இந்த கக்கிலிப்பட்டு தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம். அங்கே ஒரு அக்கா நீச்சல் அடிக்கிறாங்க. சரி, நம்ம கிட்ட போகலாம் வா. இப்போ எப்படி தண்ணி உள்ள இறங்குறோம்? இதோ இப்படி தான் இறங்குறாங்க. அதே மாதிரி இறங்கி போக வேண்டியதான். லாஸ்ட் வீக் வரலான்னு பார்த்தோம், வர முடியல. இன்றைக்கே கூட்டமாக தான் இருக்குது. ஆமாம், கூட்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆயிடுச்சு. பொறுமையாக இருங்க. அதோ போகிறாங்க பாரு, அப்படி போகணும். அப்படி ஆமாம், கீழே பார்த்து போ. மழையில தான். ஆமாம், மழையில தான். நன்னி நன்னி ஆனால் வந்து குழந்தைங்க இது மாதிரி சின்ன வயசு பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு செமையான பிளேஸ். ஆமாம், ஏன்னா இது வந்து ஆழமும் இல்லை. நடக்கிற கால் முட்டிக்கு வரைக்கும் நான் நீச்சல் அடிச்சு கற்றுக்கிட்டா. பிளேஸ் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இல்லை, கரடு முரடா இருக்கு வழி. சரி, இந்த மாதிரி இடம்லாம் இங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாதுப்பா. உனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆழமே இல்லை. நான் இன்றைக்கி இதில் போயிட்டு நீச்சல் கற்றுக்க போகிறேன். ஒரு சேஃப்டி தானே, தற்காப்புக்காக தானே. அதான் வா போவோம். போய் நீச்சலை கற்றுக்கிறேன், நீச்சல் வீராங்கனே ஆகிறேன்.
என்ன பட்டு சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். நல்லா இருக்குல்ல, நல்லா கூட்டமாகவே இருக்குல்ல. வா வா இதை காமிக்கிறேன், வா எங்கே பேர் தண்ணி செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. நீச்சல் அடிக்கவா? அந்த தண்ணியை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது. அந்த பக்கம் சொல்லல, இந்த பக்கம். எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் போகுதுப்பா. வார வாரம் வருவீங்களாடா? என்ன பெரிய மீன் கிடைக்குமான்னு பார்க்குறியா? பயமா இருக்கு. தண்ணி போற ஃபோர்ஸ் பார்த்தா செம ஃபோர்ஸாக போகுதுல்ல? போகுது. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இங்கே பேர் எவ்வளோ ஃபோர்ஸ் பேர். சேஃபாக நிற்கணும். பட்டுக்காவில் போய் நின்னாச்சுக்கா காலை தள்ளிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது நம்ம பின்னாடி. செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வா கேடிக்கிற, வா வா வா, பயப்படாத. வா வா வா. நண்டு 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 நண்டு. அப்படி இப்படி அமுக்கணும், கையால் இப்படி அமுக்கணும். கிராமத்து பெண்ணா? குழந்தைங்களே தேவல அவகிட்ட. வெற்றிகரமா இறங்கியாச்சு. சாமி பத்திரம் நீச்சல் அடிக்க முடியும். ஒன்றும் தேவை, நீ ஒன்றும் நீச்சலே கற்றுக்க தேவை. சும்மா ஆசைக்கும் இறங்கி வந்துரு பார்த்துட்டு. இந்த பெக்க பெக்க முழிக்கிற. நீச்சல் அடிக்கிறாரு பட்டு. பட்டுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, ஏதோ இப்பதான் கத்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஷாக் ஆயிடுவாங்க. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதுதான் அது. இங்க வந்துச்சு தண்ணில. நீ ஏன் அப்ப இது இங்கெல்லாம் வரல தெரியல. எது வரைக்கும் இருக்கு தண்ணி? அப்பா இங்க வா சொல்லு, வான் கூப்பிடு. நான் போதுமா? நீச்சல் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கத்துக்கிட்டே வா. வெற்றி வெற்றி பரவாயில்ல பட்டு. இவனை தூக்கோ. வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரி, பால் வாங்க காசு கீழே ஊந்துட்டு நீ எடுத்துட்டியா? எடுத்துட்டான். அது அங்க பாலி வச்சு வண்டி டிக்கல அப்படியே பால் வாங்கிட்டு போயிடலாம். சரி போலாமா? போலாம். கொஞ்ச நேரம் இது காயட்டும். சரி. என்னடா இது தண்ணியில் போயிட்டு இறங்கி விளையாடுறாங்களே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இது வந்து முட்டிக்காலோட குறைவான தண்ணி தான். நாங்கள் வந்து தண்ணிலாம் இறங்கி விளையாடவே மாட்டோம். எல்லாருமே இறங்குறத பார்த்துட்டு எல்லாருமே கேட்டுட்டு தான் இது எவ்வளோ தண்ணி இருக்குது, என்ன பட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படி கேட்டுட்டு தான் நான் போயிட்டு இறங்கினேன். அதுவும் இல்லாத தண்ணி வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிச்சு, ஒரு 70% குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் எல்லோரும் கேட்டுட்டு தான் நான் வந்து இது ஃபுல்லாக, அதாவது இந்த பரப்பளவு ஃபுல்லாகவே எவ்வளோ ஆழம் இருக்குது அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் போயிட்டு இறங்கினேன்.
ஏன்னா நான் மட்டும் அனாவசியமாக போயிட்டு தண்ணியெலாம் காலை வைக்கவே மாட்டேன். ஸோ இதுவும் ஒரு ஜாலியான வைப் தானே, அதனால் வந்தோம். ஸோ என்ஜாய்மெண்ட் பண்ணோம் நல்லாவே. மாப்பட்டு போகலாம் நீ தண்ணியில் இறங்கிட்டேன்னு வச்சுக்கியா. இங்கே பேர் ஆல்ரெடி ஒத்தக்கால் கொலுசு எங்கே கொலுசுங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ட்ரௌசரை கைட்டு விட்டுறத கொலுசுங்க இங்கே தான் வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒத்தக்கால் கொலுசு வந்து கைண்டி உழுது நம்ம தண்ணியில் இறங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கால் கொலுசு கைண்டிச்சுன்னா தண்ணியில் எல்லாம் ஆளாச்சு தேட முடியாது. அதனால தான் நான் இறங்கல. சும்மா கடலில் போய் காலை நடக்கிற மாதிரி நினச்சி இப்படி போக வேண்டியது. இந்த சண்டே வந்து வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் ஒரு 3 மணிக்கு மேலே தான் நான் பிளான் பண்ணேன். பட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு சரி நம்ம மட்டும் போகலான்னு பிளான் பண்ணேன். சரி வேணாம் பட்டையும் கூட்டு போயிட்டு இந்த இடத்த காட்டு. நான் வந்து இங்கே வர வரைக்குமே நீ எங்கே போகிறேன்னு கேட்டுகிட்டே வந்த வழி ஃபுல்லாக. நம்ம இந்த மாதிரி ஒரு டைம், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் தெரியுமா? இங்கெல்லாம் வரல. இங்கே இல்லை, அங்கே ஒரு இடத்துக்கு எல்லாருக்கும் போகணும். அங்கே கூப்பிட்டு போயிருக்கேன். இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கூப்பிட்டு வரேன். சரிவா போகலாம் வா. போகலாம். பால் வாங்கிட்டியா? அது எவ்வளோ நேரமாக நின்று தெரியுமா? பார்க்கல. பால் வரவே இல்லை. நான் வந்து நின்றுட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன். நீ வந்துடுறதுக்கு அப்புறம் தான் சரி. தூங்குறான். வா வா பால் வாங்கி வச்சு. செம கூட்டம்ல. கூட்டம்